Hello students, welcome to Surya Max. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எக்ஸசைஸ் 6.3. இந்த ஒர்க் ஷீட்டுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க, நமக்கு சப்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்ட்ராக்ட் பாலினாமியல்ல அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே இருக்கு. இப்போ சப்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. சப்ட்ராக்ட் 5x from 9x. 5x from 9x. 9xல இருந்து 5x சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றது? யாரை சப்ட்ராக்ட் பண்ணோம்? 5x சப்ட்ராக்ட் பண்ணோம். எதுல இருந்து? from 9x. 9xல இருந்து 5x சப்ட்ராக்ட் பண்ணணும். நமக்கு தெரியும் இது ஜஸ்ட் இன்டிஜர்ஸ் கான்செப்ட் தான். 9x minus 5x அப்படிங்கும்போது நமக்கு 4x அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். இன்டிஜர்ஸ் தெரிஞ்சிருந்தா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ல நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். அதே போல இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் -7x from 5x. எல்லாமே சப்ட்ராக்ட் தான். எல்லாமே சப்ட்ராக்ட். சப்ட்ராக்ட் -7x from 5x. 5x அப்படிங்கிற நம்பர் மோனோமியல்ல இருந்து யாரை சப்ட்ராக்ட் பண்ணணும்? சப்ட்ராக்ட் -7x. இப்போ இந்த கொஸ்டினை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பாருங்க. 5x இந்த ரெண்டு மைனஸும் நமக்கு மல்டிப்ளை ஆகும்போது +7x நமக்கு சேஞ்ச் ஆயிரும். அப்ப 5x + 7x அப்படின்னா நமக்கு ஒரு 10 12x. இட் இஸ் ஆன்சர் இஸ் 12x. ஆன்சர் இஸ் 12x. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3. சப்ட்ராக்ட் -8a from -3a. எங்க இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் பாருங்க. -3aல இருந்து யாரை சப்ட்ராக்ட் பண்ணோம்? சப்ட்ராக்ட் யாரை சப்ட்ராக்ட் பண்ணோம்? -8a அப்படிங்கிற பாலினாமியலை சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ இந்த ரெண்டு மைனஸும் நமக்கு என்ன ஆகுன்னு நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம நிறைய கொஸ்டின் இது போல பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு மைனஸும் நமக்கு மல்டிப்ளை ஆனா இட் இஸ் +8a. அப்ப இது ரெண்டையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க -3 இங்க +8. ஸோ ரெண்டு நம்பரையும் சிம்பிளிஃபை பண்ணா இட் இஸ் பாசிட்டிவ். இது திருடம் போலீஸ் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணினா இட்ஸ் 5a. இட் இஸ் பாசிட்டிவ் 5a அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் கொடுத்தா இட்ஸ் கரெக்ட். த நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. சப்ட்ராக்ட் a square minus 3ab from 2a square minus 7ab. எங்கிருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்? நமக்கு இந்த கொஸ்டினை எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும்னு பாருங்க. 2a square minus 7ab இந்த பாலினாமியல்ல இருந்து யாரை சப்ட்ராக்ட் பண்ணணும்? மைனஸ் சப்ட்ராக்ட் யாரை சப்ட்ராக்ட் பண்ணணும்? a square minus 3ab. a square minus 3ab அப்படிங்கிற இந்த பாலினாமியலை சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணும்போது இதுக்கான ஆன்சர் எப்படி கிடைக்கும்னு பாருங்க. இந்த மைனஸ் உள்ள போனதுன்னா பிராக்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆனா எல்லா சைனையும் சேஞ்ச் பண்ணும். நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ல கூட பார்த்துருக்கோம். மைனஸ் ஒரு பிராக்கெட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது எல்லா சைனும் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பாலினாமியல்ல எந்த சேஞ்சஸ் இருக்காது. 2a square minus 7ab அப்படியே கொடுத்துடலாம். இந்த மைனஸ் உள்ள என்டர் ஆகும்போது எல்லா சைனையும் சேஞ்ச் பண்ணும். அதாவது மல்டிப்ளை ஆகும். அதுதான் மீனிங். ஸோ நம்ம எல்லா சைனும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா -a square. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் உள்ள போனா இட் இஸ் +ab அப்படின்னு நம்ம சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ லைக் டேர்ம்ஸ்லாம் நமக்கு தெரியும். 2a square அண்ட் -a square ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். 2a square minus a square போட்டோம்னா இவர் இங்க ஆக்சுவலா 1 இருக்காரு. நமக்கு தெரியும் இவர் பாசிட்டிவ் இவர் நெகட்டிவ். அப்ப ஆன்சர் இஸ் பாசிட்டிவ் a square. நமக்கு திருடன் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் அண்ட் தீவ்ஸ் கான்செப்ட் சொல்லியிருக்கிறோம். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணோம்னா 2a square minus a square. இந்த லாஜிக் யூஸ் பண்ணோம்னா a square வந்துடும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க -7ab plus 3ab. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் இஸ் -4ab அப்படின்னு நீங்க சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். a square minus 4ab அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் கரெக்டா வந்திருக்கும். ஓகே. த நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், நம்ம இதை கிளியர் பண்ணிடலாம். லாஸ்ட் கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5. சப்ட்ராக்ட் எல்லாமே சப்ட்ராக்ட் தான். சப்ட்ராக்ட் x square minus
3xy plus 7y square minus 2 from எங்க பாருங்க 6xy minus 4x square minus y square plus 5. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பாலினாமியல் யார எதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் 6xy minus 4x square minus y square அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க minus y square plus 5 இந்த பாலினாமியல்ல இருந்து யார சப்ட்ராக்ட் பண்ணணும் subtract x square அப்படியே பாருங்க minus 3xy அப்படியே வந்தீங்கன்னா plus 7y plus 7y square minus 2 ஸோ இந்த பாலினாமியலை சப்ட்ராக்ட் பண்றோம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இங்கே நீங்க எழுதிருங்க ஸோ அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது ஓகே சப்ட்ராக்ட் யாரை சப்ட்ராக்ட் பண்ணோம் x ஸ்கொயர் மைனஸ் 3xy பிளஸ் 7y ஸ்கொயர் மைனஸ் 2 இவரை தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம் நமக்கு தெரியும் ஒரு மைனஸ் சைன் உள்ள என்டர் ஆனதுன்னா எல்லா சைனும் சேஞ்ச் பண்ணிடும்ன்றது தெரியும் ஃபர்ஸ்ட் ஒரு பாலினாமியலை நம்ம அப்படியே எழுதிக்கிங்க 6xy minus 4x square minus y square plus 5 இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது நெக்ஸ்ட் இந்த மைனஸ் உள்ள என்டர் ஆகும்போது எல்லா சைனும் சேஞ்ச் ஆகும் இந்த மைனஸ் பிராக்கெட் குள்ள என்டர் ஆகுது அப்ப பாசிட்டிவா இருக்கிறதெல்லாம் நமக்கு நெகட்டிவா சேஞ்ச் பண்ணிடுவோம் திஸ் இஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் இவரை பிளஸ் 3xy அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுவாரு இந்த மைனஸ் இங்க கொடுத்தோம்னா இட் இஸ் minus 7y ஸ்கொயர் இவரு பிளஸ் 2 ஸோ நல்லா பாருங்க இங்க பிளஸ் இருக்கு ஆக்சுவலா பிளஸ் நமக்கு மைனஸ் ஆக்கிறது மைனஸா இருந்தா பிளஸ் ஆக்கிறோம் இங்க பிளஸ் இருந்தது அதை மைனஸ் ஆக்கிறோம் இங்க மைனஸா இருந்தா பிளஸ்ஸா சேஞ்ச் பண்ணிடும் ஓகே இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க டோட்டலா எக்ஸ் ஸ்கொயர் எல்லாமே சால்வ் பண்ணுங்க 6xy இங்க இருக்காரு இங்க ஒரு 3xy இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் லைக் டேர்ம்ஸ்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் ரெண்டுமே பாசிட்டிவ் தான் அதனால நமக்கு ரெண்டையும் ஆட் பண்ணினா 9xy சேம் சைனா இருந்தா ஆட் பண்ணிக்கலாம் டிஃபரண்ட் சைனா இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணிட்டு லார்ஜர் நம்பருக்கான அந்த சைனை நம்ம கொடுத்துடணும் ஸோ இங்க பாருங்க இங்க ஒரு 4x ஸ்கொயர் இருக்காரு இங்க ஒரு -4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணினா -5x ஸ்கொயர் தென் இங்க ஒரு y ஸ்கொயர் மைனஸ் இங்க ஒரு -7 அப்ப -8y ஸ்கொயர் தென் இங்க ஒரு 5 இருக்காரு இங்க ஒரு 2 இருக்காரு ரெண்டையும் ஆட் பண்ணா இட் இஸ் +7 ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான நமக்கு ஆன்சர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பேஜ் இந்த ஒர்க் ஷீட்ல இருக்கிற கொஸ்டினை நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க சால்வ் பண்ணிட்டு நாம கொடுத்துருக்கிற ஆன்சரோட நீங்க கம்பேர் பண்ணுங்க ரெண்டு ஆன்சரும் கரெக்டா வருதான்றதை செக் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணலாம் செகண்ட் பேஜ் பாருங்க ஆட் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் ஆட் அப்படின்னா அதில் ஒன்றும் பெருசாலாம் நமக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது சப்ட்ராக்ட்னா தான் சைன் சேஞ்ச் ஆகும் ஆடுனா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் 3x அண்ட் 7x 3x பிளஸ் 7x ரெண்டையும் ஆட் பண்ணினா கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 10x அப்படின்னு போட்டிருந்தா யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க ஆன்சரு -5xy பிளஸ் ஆட் தான் கொடுத்துருக்காங்க ஆடுனா நீங்க டைரக்டாவே போட்டுடலாம் 9xy சப்ட்ராக்ட்னா தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆட் நோ ப்ராப்ளம் -5xy பிளஸ் 9xy ரெண்டு பேருமே ஆட் பண்ணினா இட்ஸ் 4xy அப்படின்ட்டு வந்துடும் ஏன் அப்படின்னா இங்க டிஃபரெண்ட் சைனா இருக்கு அதனால நம்ம திருடம் போலீஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 7x ஸ்கொயர் y 9yx ஸ்கொயர் இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸா அப்படின்னா எஸ் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லைக் டேர்ம்ஸ் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க 7x ஸ்கொயர் y இவர் லைக் டேர்ம்ஸா இருந்தா மட்டும் தான் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இவரை நம்ம மாத்தி கூட எழுதிக்கலாம் பிளஸ் யார் ஆட் பண்ணோம் பிளஸ் 9yx ஸ்கொயரை நம்ம மாத்தி x ஸ்கொயர் y அப்படின்னு நம்ம திருப்பி எழுதிக்கலாம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணினா இட் இஸ் 9 10 16 x ஸ்கொயர் y 16 x ஸ்கொயர் y அப்படின்னு போட்டிருந்தா யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் தென் த ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம்பா ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் போல கொஸ்டின் நம்பர் 3 அண்ட் 4 ரெண்டும் ஒரே டைப்ல தான் இருக்கு நமக்கு 12a ஸ்கொயர் b அப்படின்னு கொடுத்துருக்காங்க 12a ஸ்கொயர் b இது பார்த்தீங்கன்னா ba ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க நம்ம ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கலாம்
பிளஸ் 3 பி ஏ ஸ்கொயருக்கு பதில் ஏ ஸ்கொயர் பி அப்படின்னு நம்ம அதை ஆர்டரைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம்னா 12 பிளஸ் 3 இஸ் 15 ஏ ஸ்கொயர் பி அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். 12 plus 3 15 a square b. The next பாருங்க நமக்கு abc அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் டேர்ம்ஸா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு சால்வ் பண்றது எப்பவுமே சேஃப். ஏபிசி இவரு கூட ஏபிசி தான், இவரு கூட ஏபிசி, ஆல் ஆர் லைக் டேர்ம்ஸ். அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 7abc டைரக்டாவே போடலாம், எல்லாமே லைக் டேர்ம்ஸ் தான். அதனால இதை செப்பரேட்டா மறுபடியும் இன்னொரு முறை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பாசிட்டிவ் வேல்யூலாம் நீங்க பாருங்க, இங்க ஒரு 7, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மைனஸ், இவர் திருடன் ஆகிறார். அப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நமக்கு டோட்டலா 5, இங்க ஒரு 5, டோட்டலா 10 ஏபிசி அப்படின்னு நம்ம ஸ்ட்ரைட்டாவே ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற கொஸ்டின் நம்ம பார்ப்போம். அடுத்த பேஜ், the next page, exercise 6.3. எஸ் இருக்கு. ஆட் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரைனாமியல் பைனாமியல் அந்த கான்செப்ட்ல ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் அப்படின்னா நமக்கு தெரியும், வெரி சிம்பிள். ஒன்றும் இல்லை, இந்த அண்டை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு, இந்த அண்டுங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆட் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு. ஆட் அப்படின்னா இட் இஸ் வெரி சேஃப். இந்த அண்டை ரிமூவ் பண்ணிருங்க, அண்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். பிளஸ் அவ்வளவுதான், ஆட் பண்ணினா முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல பாருங்க எக்ஸ் கியூப் இருக்காரு. எக்ஸ் கியூப்னா தெரியும், கோஎஃபிஷியன்ட் இஸ் 1. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2x கியூப், ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டையும் ஆட் பண்ணினா 2 + 1 இஸ் 3x கியூப் அப்படின்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க -2x² இருக்காரு, இங்க பார்த்தீங்கன்னா xy² இருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே அன்லைக் டேர்ம்ஸ். ஏன்னா இங்க x² இருக்காங்க, இங்க பாத்தீங்கன்னா xy² இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஆட் பண்ண முடியாது. அதுக்கடுத்து பாருங்க, இவரு xy³ இருக்காரு. இவங்க மூணு பேருமே அன்லைக் டேர்ம்ஸ். இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா அன்லைக் டேர்ம்ஸ். அப்ப இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், அன்லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அப்படியே என்ன இருக்கோ அப்படியே நீங்க ரைட் பண்ணுங்க. 2x²y. நெக்ஸ்ட் பாருங்க யார் இருக்காங்கன்னு, பிளஸ் 3xy³ அப்படியே இருக்கட்டும். தென் ஃபைனலா நமக்கு இங்க ஒரு 2x³ இருக்கு, பிளஸ் 2x³ அப்படின்னு நீங்க ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. பேலன்ஸ் லைக் டேர்ம்ஸா இருக்கிறவங்கள தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும், அன்லைக் டேர்ம்ஸ்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஜஸ்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்க ரைட் பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, அதே போல இங்கேயும் பாருங்க, இந்த கொஸ்டின்லயும் ஆட் கொடுத்துருக்காங்க. ஆட் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆட் கொடுத்துக்கலாம், இந்த இடத்துல கூட நம்ம ஒரு ஆட் கொடுத்துடலாம். ஸோ அப்போ ஆட் போட்டீங்கன்னா அவ்வளோதான். இந்த 3 பாலினாமியலையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. லைக் டேர்ம் எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணீங்க. இங்க ஒரு 1x இருக்காரு, இங்க ஒரு 5x இருக்காரு பிளஸ்ல, இங்க ஒரு 4x இருக்காரு. எல்லாமே பாருங்க பாசிட்டிவ் வேல்யூ தான். 4, இங்க ஒரு 5, 9, 9 + 1 is 10, 10x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு -3y, இவரு +3y, ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ பட் ஆப்போசிட் சைன், ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ த ஃபைனல் வேல்யூ, இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா இங்க -5y அப்படின்ற இன்னொரு டேர்ம் இருக்காரு, அவரையும் நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா நம்மளோட ஆன்சர் கரெக்டா இருக்கும். ஆல்ரெடி எக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம், எக்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு ஒய் டேர்ம் ரெண்டுமே கேன்சல் ஆயிருச்சு. அப்ப ஃபைனலா இந்த -5y நம்ம கொடுத்துட்டோம். கிளியர். நெக்ஸ்ட் பாருங்கப்பா, அதே சேம் டைப் கொஸ்டின் ஆட் தான் கொடுத்துருக்காங்க. ஆட் அப்படின்னாங்க இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியல் ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அண்டை எடுத்துட்டு அப்படியே ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. அப்போ ரெண்டு பாலினாமியலையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு வேணா பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லைக் டேர்ம்ஸ் யாராருன்னு பாருங்க. இங்க ஏபி இருக்காரு, வேற எங்கேயாவது ஏபி, எஸ் இங்க ஒரு ஏபி இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே லைக் டேர்ம்ஸ். இவர் 4ab, இவர் ஃபர்ஸ்ட் 4ab, இவரு 7ab மைனஸ்ல இருக்காரு. அவங்க ரெண்டு பேரையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் இஸ் -3ab. இவங்க ரெண்டு பேரையும் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இவங்க பாருங்க பிசி, இவங்க ரெண்டு பேரும் பிசி. ஸோ ரெண்டு பேருமே பாசிட்டிவ் வேல்யூல தான் இருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு இட் இஸ் +11bc. கொஞ்சம் கவனமா போடுங்க, கொஞ்சம்
அட்டென்ஷன் டைவர்ட் ஆனிச்சுன்னா மிஸ்டேக் வரும். உங்களோட ஒர்க் ஷீட்டில் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு தென் இந்த வீடியோவோட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களோட ஆன்சர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஓகே. இந்த நைன்த் கொஸ்டின் இஸ் அதே போல தான் 2 பாலினாமியலை நமக்கு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த அண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஆட் போட்டுக்கணும். நீங்கள் தனியாக எடுத்து எழுதுங்க. நமக்கு இங்கே இடம் இல்லை, அதனால் நம்ம அப்படியே எழுதுறோம், அவ்வளோதான். அண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் போட்டுங்க, அவ்வளோதான். சப்ட்ராக்ஷனுக்கு இந்த மாதிரி செய்ய முடியாது, பிராக்கெட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சப்ட்ராக்ஷனில் சைன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாருங்க 4a இருக்காரு, இங்கே ஒரு 2a இருக்காரு. இவங்க 2 பேருமே நமக்கு லைக் டேர்ம்ஸ். இவங்க 2 பேரும் நமக்கு லைக் டேர்ம்ஸ். இவங்க 2 பேரையும் சிம்பிளிஃபை பண்ணால் இட்ஸ் 2a அப்படின்னு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 2ab இருக்காரு, இங்கே ஒரு 7ab இருக்காரு. இவங்க 2 பேருமே நமக்கு லைக் டேர்ம்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். இவர் 7b, இவர் 2b, ரெண்டுமே பாசிட்டிவ் தான். அப்போ நமக்கு ப்ளஸ் 9b போட்டிருந்தா உங்களோட ஆன்சர் கரெக்ட். நீங்க கூட பாருங்க, அடுத்த கொஸ்டின்ல அதே போல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்கேயும் அண்டு கொடுத்துருக்காங்க, ஆட். அந்த அண்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், ஆட் போட்டுங்க. ஸோ ஆட் போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும், ஜஸ்ட் அந்த அண்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஆட் கொடுத்துட்டோம். இப்போ லைக் டேர்ம்ஸ் பாருங்க, 4x² ஒரு லைக் டேர்ம், 5x², ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா நம்ம ரெண்டும் ஆட் பண்ணினா 9x². 3x பாருங்க, அவருக்கு வேற யாருமே இல்லை, இங்கே அவருக்கு ஆட் பண்றதுக்கு லைக் டேர்ம்ஸ் யாருமே இல்லை. அப்போ அவர் அப்படியே 3x அப்படியே கொடுத்துருங்க. தென் இங்கே ஒரு -8 இருக்குது, இங்கே ஒரு பாசிட்டிவ் 6 இருக்கு. இந்த 2 இன்டிஜரையும் நம்ம கான்ஸ்டன்ட், ஆக்சுவலாக அவங்க 2 பேரையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா -2. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.4, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டினை உங்களோட ஒர்க் ஷீட்டோட கம்பேர் பண்ணுங்கள். ஒர்க் ஷீட்டை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆன்சர் கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டவுட் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.